நிலா வீட்டுக்கு போறாரு. அங்க போனோனே நிலா எப்பவும் ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்து சோழனால தாங்கிக்க முடியல. யாருமே இல்லாதபோது நிலா கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. "என்னங்க, ஏங்க இவ்ளோ சோகமா இருக்கீங்க? உங்களுக்கு தானே கல்யாணம்னோனே, எனக்கு பிடிச்ச கல்யாணமா இது. நான் சோகமா இல்லாம இருக்கிறதுக்கு என்னால இதெல்லாம் பார்க்கவே முடியலங்க. இவங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க." "சரிங்க, உங்களுக்கு கட்டாய கல்யாணமா நான் கேட்டேனே, அதுக்கு நீங்க எதுவுமே சொல்லலையே. ஆனா இப்ப இப்படி சொல்றீங்க?" "இல்லங்க, இவங்க 2 நாள்ல ரிஜிஸ்டர் மேரேஜ்ன்னு சொல்றாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். நீங்களே சொல்லுங்க. நாளைக்கே ரிஜிஸ்டர் மேரேஜ்னா என்னால தாங்கிக்கவே முடியலங்க. நான் எவ்வளோ ட்ரீம்ஸ்லாம் வச்சுருக்கேன் தெரியுமா? ஏங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னே தெரிலங்க." அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. சாரி, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேனே." "பரவாயில்லங்க, இதில என்ன இருக்குது? இவ்வளோ தூரம் பழகுனப்ப என்கிட்ட சொல்லக்கூடாதாங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அவ்வளோதானே?" "ஆமா, நடக்கக்கூடாது." சரிங்க, நடக்கவே நடக்காது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சந்தோஷமா இருங்க. அது எப்படிங்க நடக்காம போகும்?" "ஏங்க, என்னங்க நீங்க? என்ன சொன்னீங்க? நடக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா இல்லையா? இந்த சோழன்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? இந்த சோழன் என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. நீங்க சந்தோஷமா இருங்க. அவங்க என்ன சொன்னாலும் நீங்க அமைதியா இருங்க. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. அதுக்கு இந்த சோழன் கேரண்டி." அப்படின்னோனே, கல்யாணத்த நிப்பாட்டினீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க பிரச்சனை நான் பார்த்துப்பீங்கல்ல." என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? கல்யாணத்த எப்படிங்க நிப்பாட்ட முடியும்? எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. அவர் பயங்கரமான ஆளு. அவரெல்லாம் இந்த கல்யாணத்த நிப்பாட்ட சம்மதிக்க மாட்டாரு. அவர் சம்மதம் நம்மதுக்கு எதுக்குங்க? பின்ன எப்படிங்க நிப்பாட்டுவீங்க? அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. நான் போயும் பேச முடியாது. நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவங்க சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ண சொல்றீங்கன்னோனே, "என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? நிலா, நீங்க எப்பவுமே சிரிச்சிருந்தா தான் நிலா அழகா இருப்பீங்க. நிலா சோகமா இருந்தா எல்லாருக்கும் பிடிக்குமா?" அப்படின்னோனே சிரிக்கிறாங்க. இந்த சிரிப்பு தான் நிலா எனக்கு வேணும். சரி, நீங்க என்ன பண்றீங்க? நல்லா சிரிச்ச மாதிரி, இந்த நிலா மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருங்க. இந்த கல்யாணத்த நான் நிப்பாட்டுறேன்." அப்படின்னோனே அதிர்ச்சியாயி, "நிஜமாவே நடக்காதா?" "நிஜமாவே நடக்காது." அப்படி சொல்லிட்டு போறாரு. இத கேட்டு நிலா யோசிக்கிறாங்க. என்ன இவரு இப்படி சொல்லிட்டு போறாருன்னு சொல்லிட்டு, இங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்றாங்க. பந்தல்லாம் போடுறாங்க, தோரணம்லாம் கட்டுறாங்க, எல்லாமே பண்றாங்க. அடுத்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோனயே நம்மளுக்கு அடுத்து கல்யாணம் பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நிலா டென்ஷனா இருக்காங்க. என்ன இவரு இப்படி சொல்லிட்டு போனாரு? உண்மையிலேயே நிப்பாட்டிடுவாரா? அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. வந்து அவங்களோட அண்ணன் தம்பிங்க எல்லாருமே கூப்பிடுறாரு. அத பார்த்துட்டு அதிர்ஷ்டம், "என்னப்பா?" அப்படின்னோனே, எதுக்கு எங்கள கூப்பிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பாருங்கண்ணா, உங்களால உங்க எல்லாராலையும் எனக்கு ஒரு உதவி ஆகணும். மாப்பிள்ளை இங்கேருந்து ரிஜிஸ்டர் மேரேஜ்க்காக போறாரு. பொண்ணு அங்கேருந்து வராங்க. 2 பேருமே ரிஜிஸ்டர் மேரேஜ்க்காக போறாங்க. சரி, ஓகே. அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ்னா அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்ல. நான் தான் சொன்னேன்ல, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்ல. அந்த பொண்ணு என்கிட்டயே சொல்லிச்சு விருப்பம் இல்லன்னு. கட்டாய கல்யாணம் தான் பண்ணி வைக்கிறாங்க. கன்ஃபார்மா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு இல்லண்ணே." அப்படின்னோனே, "ஆமாப்பா, ரொம்ப பெரிய தப்பு. பாவம் அந்த பொண்ண காப்பாத்தணுண்ணே." அப்படின்னோனே, "சரி, என்ன செய்யணும்னு சொல்லு." அப்படின்னோனே, சரி, இப்ப அந்த மாப்பிள்ளைய அடையாளம் காட்டுறேன். அந்த மாப்பிள்ளைய நம்ம தூக்கிடலாம்." அப்படின்னு. "டேய், இதெல்லாம் பெரிய பிரச்சனைடா. வேற ஏதாவது பிரச்சனை ஆகப்போகுது. அந்த பொண்ண காப்பாத்தணும்லண்ணே." "என்ன ப்ளீஸ்ண்ணே, பாவண்ணே அந்த பொண்ணு. அந்த பொண்ணு என்கிட்ட கெஞ்சி கேட்குதுண்ணே. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க." அப்படி சொல்லிட்டு கெஞ்சுதுண்ணே. நான் என்னண்ணே பண்றது? நீங்களே சொல்லுங்கண்ணே. ஒரு பொண்ணுக்கு இந்த மாரி கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு தானேண்ணே? "தப்பு தான்டா. ஆனா ப்ளீஸ்ண்ணே." அப்படின்னோனே, "சரிடா, சரிடா, நீ சொல்ற மாரி செய்றோம்டா." அப்படி சொல்றாங்க. அதன்படி ஓகே, ஓகே. நான் ரிஜிஸ்டர் மேரேஜ்க்கு கரெக்ட்டா இந்த டைமுக்கு வந்துடுவேன். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ரீச் ஆயிடுவேன். எந்த பிரச்சனையும் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு, சரி, ஓகே, நான் வந்துடுறேன்." அப்படி சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாரு சூர்யா. கரெக்ட்டா சூர்யா என்ன பண்றாங்க, புடிச்சு உள்ள போட்டுடுறாங்க வண்டியில. அப்படியே கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி வச்சிடுறாங்க. இங்க மாப்பிள்ளை "ஏன் இன்னும் வரல? டைம் ஆயிடுச்சே." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துட்ருக்காங்க. உடனே சந்தோஷம் தாங்க முடியல நிலாக்கு. ஐயோ! அந்த சோழன் சொன்ன மாரியே செஞ்சுட்டாரு. அப்பா, சூர்யா வரல. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே அவரு கிரேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் உள்ளுக்குள்ள மனசுல படுறாங்க.